இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி செலவுக்கு உங்களுக்கு லோன் வேணும்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு எமர்ஜென்சி லோன் மாதிரி உங்களுக்கு உடனடியாக வந்து கிடைக்கும். ஸோ எந்த ஒரு ப்ரூஃப்மே வந்து தேவையே இல்லை, உடனடி லோன் வந்து கிடைக்கும் இந்த ஆப்பில். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய பேன் நம்பர், ஆதார் நம்பர் இந்த 2 இருந்தாலே போதும், ஈஸியாக வந்து லோன் எடுத்துக்க முடியும். ஒரு தீபாவளி செலவுக்கு வந்து இப்போ அதிகமாக வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தேவைப்படும். ஆனால் கொஞ்சம் வட்டி இதில் ஜாஸ்தி. அதில் விருப்பம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும் வந்து இதில் வந்து லோன் எடுங்க, இல்லைனா வந்து லோன் அப்ளை பண்ணாதீங்க. அர்ஜெண்ட்டாக ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் வந்து இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுத்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்போயும் போல் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ்லாம் வந்து கேட்கும். எஸ்எம்எஸ், லொக்கேஷன், ஃபோன், கேமரா அதை கொடுத்து நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்து அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறதுக்கு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பெர்மிஷன்ஸ்லாம் அலோன்னு சொல்லி கேட்கும், அதை வந்து அக்செப்ட் பண்ணிடுங்க. ஸோ பெர்மிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்தா தான் இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்பிஐக்கு உட்பட்ட ஒரு ஆப்பு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பேன் நம்பர் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரிடா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டான்னு சொல்லி கேட்கும். நீங்கள் எதுவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நான் சேலரிடுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேலரிடு கொடுத்தா கம்பெனி நேம் கேட்கும். கம்பெனி நேம் வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் ஸோ எவ்வளவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், உங்கள் வீடு வந்து ரெண்டலாக இல்லைனா பேரண்டலாக இல்லைனா வந்து அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோன் தேவைப்படுதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா 5000லேருந்தே வந்து லோன் எடுத்துக்க முடியும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசன் ஆஃப் லோன், என்ன காரணத்துக்காண்டி லோன் எடுக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் வந்து கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. வேறு எதுவுமே வந்து பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ வந்து உங்களுக்கு லோன் ஆஃபர் வந்து இதில் காட்டும். இப்போது லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 20,000 வந்து எனக்கு வந்து காட்டுது. ஸோ அந்த ரவுண்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. 42% 20,000க்கு 1 மந்த்து தான் வந்து டேர்ன் ஓவர், அதாவது லோன் கட்டுவதற்கான கால அளவு பார்த்திங்கன்னா 42% பைசா வந்து நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போடுறாங்க. இது உங்களுக்கு வேணும்னா கண்டினியூ பண்ணியிருப்பாங்க, இல்லைனா இப்போவே வந்து கேன்சல் பண்ணிடுங்க. கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நேரடியாக பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் இப்போ கேட்பாங்க. உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர், அதாவது டிஜிலாக்கர் வழியாக வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை வித் டிஜிலாக்கருங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் ஸோ கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு 1 டைம் பாஸ்வேர்டு வரும். நீங்கள் ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு கொடுத்துட்டு சப்மிட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பின் நம்பர் 6 டிஜிட் பின் நம்பர், நீங்கள் ஆல்ரெடி வந்து டிஜிலாக்கர் வந்து லாகின் பண்ணிங்கன்னா அது பின் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். 6 டிஜிட் செக்யூரிட்டி பின், இல்லைனா வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் அதில் வரும். இப்போது அதை கொடுத்துட்டு டன்னுங்கிறத வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அதுக்கு நேராக உள்ள பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு அலோங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. டெனிங்கிறத கொடுத்துடாதீங்க, அலோங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அலோன்னு சொல்லி கொடுத்தா தான் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து அக்செப்ட் ஆகும். இப்போ கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு இந்த லோன் ஆப்பை வந்து அப்படியே மெர்ஜ் பண்ணிக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் இந்த வழிமுறையை வந்து அவங்க பின்பற்றுறாங்க. ஆதார் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிவ் பெர்மிஷன் ஃபார் கேமராங்கிறத கிளிக் பண்ணிடுறோம். உங்களுடைய செல்ஃபியை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது டேக் செல்ஃபிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆயிரும். உங்களுடைய செல்ஃபி
ஆதார் நம்பர், பேன் நம்பர், உங்களுடைய செல்ஃபி, இந்த 3 இருந்தாலே உங்களுக்கு லோன் வந்து கிடச்சிரும். இந்த ஆப்பில் ஈஸியான முறையில் இந்த தீபாவளி செலவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லோன் ஆப்பு கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம் தான். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து அப்ளை பண்ணாதீங்க. இந்த ஆப்லலாம் அதிகமாக வட்டின்னு தோணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 5000 ரூபா வந்து இப்போ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க, 5000 ரூபா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழே உள்ள பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள், இதான் இல்லைனா அப்படியே வந்து விட்டுருங்க. 42% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 400 ரூபா ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டியோட நமக்கு வந்து இது பண்ணுறாங்க. அப்படியே வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும் 5000 ரூபா. எந்த ஒரு இதுவுமே வந்து கிடையாது. ஸோ சாரி, ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 400 ரூபா வந்து எடுப்பாங்க. 400 ரூபா போக ஜிஎஸ்டி போக மீதி அமௌண்ட் வந்து நமக்கு கிரெடிட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து மேலும் இந்த லோன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆடு ரெஃபரல் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிலேஷனோ, ஃப்ரெண்டோ, இல்லை ஸ்பௌஸ் நேமோ, இல்லைனா பேரண்ட் நேம், ஏதாவது ஒரு நேம் ஆட் பண்ணி அவங்க மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எந்த பேங்கில் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகணும்னு நினச்சிங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட் ஆட்டோபே அதாவது ஈனாச் மூலமாக தான் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அதனால் இந்த 4 ஆப்ஷனையும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லோன் வந்து சேங்க்ஷன் ஆகும். இப்போ இந்த தீபாவளி செலவுக்கு ஒரு எமர்ஜென்சி தேவைகளுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தேவைப்படும். அவங்க மட்டும் வந்து எடுத்துக்கோங்க, சும்மா தேவையில்லாதவங்க வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம். 42% 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் போக அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.